ஹலோ வியூவர்ஸ், லாஸ்ட் வீடியோவில் நம்ம டெக்ஸ்ட் ஸ்பீட் எப்படி பண்ணுறது டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், போய் பார்த்துக்கோங்க, கற்றுக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பற்றி. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பற்றி. கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு டேபிளோட ஃபுல் டேட்டாலையும் சரி, இல்லை தனியாக உங்களுக்கு ஒரு காலம்லையும் சரி, உங்களுக்கு தேவைப்படுற ஹைலைட் பண்ணுற வேல்யூஸை நீங்கள் ஹைலைட் பண்ணி ஒரு கலரில் காட்டலாம். அதுக்காக நம்ம கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணுறோம். இது நம்ம எப்படி அசைன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது வந்து நம்ம நம்பர்ஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரிங் வேல்யூலையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த காலமில் வேணுமோ அந்த காலம் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், ஹைலைட் த செல் ரூல், லாஸ்ட் மோர் ரூல்னு இருக்கும், அது கொடுத்துட்டு ரெண்டாவது ஃபார்மேட் ஒன்லி செல் தட் கண்டென்ட். ஓகே, கொடுத்துட்டு டெக்ஸ்ட் கொடுக்குறேன். நான் இப்போ டெக்ஸ்ட் கொடுக்குறதுனால டெக்ஸ்ட் வேல்யூ கொடுக்கணும், டெக்ஸ்ட் கொடுக்குறேன். அதில் வந்து நான் ஃபினான்ஷியல்ன்ற பேரில் இருக்கிறது எல்லாமே எனக்கு க்ரீன் கலரில் ஹைலைட் ஆகணும். ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபினான்ஸ் இருக்கிறது எல்லாமே க்ரீன் கலரில் ஹைலைட் ஆகிருக்கும். இப்போ இந்த ஃபினான்ஷியலை நான் இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணாலும் அது ஆட்டோமேட்டிக்காக ஹைலைட் ஆகும். இது மாதிரி உங்களுக்கு என்னென்ன வேல்யூலாம் மாறணுமோ அது நீங்கள் கண்டிஷனல் ஃபார்மேட்டில் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் எக்ஸல்னு மென்ஷன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. பை 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 பை.